guys, welcome to my channel hairstyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி எனக்கு வந்து ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்ததா நான் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இப்போதான் ஜஸ்ட் டெலிவரி ஆகி பாப்பா பிறந்திருக்குன்னா உங்களுக்கும் ஹேர் ஃபால் வரும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில். உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட ஜேர்னி பற்றி சொல்கிறேன், ஹேர்ஃபால் ஜேர்னி. எனக்கு வந்து பிரணவ் பிறந்து ஆஃப்டர் 3 months 4th month ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஹேர்ஃபால் இருந்தது. 1 monthக்கு எனக்கு ஹேர்ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஹேர்ஃபால் குறைக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர்ஃபால் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நார்மலாக இருக்குது ஹேர்ஃபால். ஒரு 10 ஹேர் தான் வரும் நம்ம வந்து நாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோன்னா. ஸோ அது வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். டிப்ஸ்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு எதனால் நம்மளுக்கு வந்து ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம 9th month வந்து கிட்ட வர நம்மளுக்கு சுத்தமாக ஹேர்ஃபாலே கம்மியாயிடும். என்னதான் இழுத்தா கூட முடியே வராது. சில பேருக்கு ஹேர்ஃபால் ஆகும், அது ரேர் கேஸ். ஆனால் எனக்கெல்லாம் சுத்தமாக ஹேர்ஃபால் இல்லை, நல்லா முடி வளர்ந்தது, டென்ஸாக வளர்ந்தது. அதாவது எதுக்காகனா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போ வந்து நல்லா இருக்கும். நம்மளோட ஸ்கின் ஆகட்டும், நம்மளோட ஹேர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருப்போம். அதனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலு, பிம்பிள்ஸ் அது எதுவுமே வராது. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டு அந்த ஓல்டு ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும் நம்ம உடம்புல. அதனால் வந்து நம்ம கரெக்டாக 4th monthல நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆகும். நம்மளுக்கு இவ்வளோ அந்த 9 months வரைக்கும் கொட்டாத முடி இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அப்படியே கொத்தாக கொட்டும். அது பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, அது நார்மல் தான். அது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் கொட்டாதது இப்போ கொட்டும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிங்க. தண்ணிக்கு எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது. ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ஹைட்ரேட்டடாக எப்போவுமே இருக்கணும். நிறைய வாட்டர் குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிக்கு எடுப்பீங்கள்ல, சிக்கு வந்து கீழே இருந்து மேலே போகணும். மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா நிறைய முடி லாஸ் ஆகும். அந்த நாட்ஸ் ரிமூவ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பர் டேக்கு வந்து 2 times பண்ணுங்க. அதுவே மேக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நிறைய சிக்கு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய முடி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு 2 வாட்டி இல்லைன்னா 1 வாட்டி, நான்லாம் 1 வாட்டி தான் வந்து சிக்கே எடுப்பேன். அதுக்கு மேலே சிக்கு எடுக்க மாட்டேன். அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டுப்பேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப சிக்கு எடுத்தோன்னா ரொம்ப ஹேர் ஃபால் தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து சிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த சீரம் வந்து அப்படியே ஈஸியாக சிக்குங்கெல்லாம் ரிமூவ் பண்ணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம். அதனால சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம சிக்கு எடுத்தோம்னா ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். 4th டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே முடியை வந்து ஒன்று பண்ண இல்லைன்னா வந்து பிரைடில் வைங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ஹேர் ஃபால் கம்மியாகிற வரைக்கும் ஃப்ரீ ஹேர் விடாதீங்க. ஏன்னா வந்து பிரேக்கேஜ் இன்னும் அதிகமாக ஆகும். அதனால வந்து ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. அந்த ஹேர் ஃபால் வந்து கரையிற வரைக்கும் ரொம்ப ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணாதீங்க. நார்மலான ஹேர் ஸ்டைல்லே இருங்க. தலைக்கு குளிச்சக்கப்புறம் ஹெவி டவலோ இந்த டர்க்கி டவல் அந்த மாதிரி டவல்லாம் வந்து தலைக்கு கட்டாதீங்க. நார்மல் பழைய டிஷர்ட்ஸ் இருக்கும்ல, அதை வந்து தலைக்கு கட்டுங்க. அது வந்து நல்லா இது வாட்டரும் நல்லா இழுக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம ஹேரை வந்து ரஃப் ஆக்காது, ஹேர் ஃபாலும் வராது. டர்க்கி டவல்லாம் வந்து அப்படியே வாட்டர் வந்து இழுக்காது, ரொம்பலாம் டிஷர்ட் லெவலுக்கு இழுக்காது. ஆனால் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அந்த ஹெவினஸ்ல என்னாவும் முடி உடையும். அதனால நீங்கள் வந்து இனிமேல் வந்து டர்க்கி டவல் பதிலாக டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். எல்லாமே வந்து நான் அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் வந்து இப்போ ரீசெண்டாக சேல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அமேசானில் என்ன சேல் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அமேசானில். 15th Jan ஸ்டார்ட் ஆகி 20th Jan வரைக்கும் இருக்குது. ப்ரைம் யூசர்ஸ்க்கு வந்து ஏர்லி ஆக்சஸ் இருக்குது 14th January. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ண மறக்காதீங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விட்டமின் இ கேப்சியூல் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். விட்டமின் இ கேப்சியூல் வந்து நம்ம ஹேர், நம்ம ஸ்கின் அண்ட் ஆல்சோ நம்மளோட நெயில்ஸ் கூட ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கும் அது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த கேப்சியூல். இது வந்து டெய்லி நைட் வந்து ஒரு கேப்சியூல் நான் வந்து எடுத்திருப்பேன். உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது கேப்சியூல் கன்சியூம் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேப்சியூலில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை வந்து உங்களோட ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேப்சியூல் கன்சியூம் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா. அண்ட் ஆல்சோ கன்சியூம் பண்ணணும் ஆனால் வந்து டாக்டர் கேட்ட கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து டெய்லி நைட் ஒன்று எடுத்துப்பேன். இதனால எனக்கு வந்து வந்த ரிசல்ட்ஸ் வந்து எக்கச்சக்கம். நான் வந்து இதை வந்து ப்ரெக்னன்சியால் தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி 1 கேப்சூல் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்னோட ஹேருக்கு. என்னோட ஹேர் வந்து இவ்வளோ க்ரோத் அண்ட் இவ்வளோ லென்த்து ரொம்ப ஹேர்ஃபால் எல்லாம் ஸ்டாப் பண்ணுச்சுன்னா இது வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுச்சு. இது வந்து நான் அமேசான் எல்லாமே வந்து நான் அமேசான்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் கால்ட் அவர் டெய்லி விட்டமின் இ கேப்சியூல் அப்படின்ற பிராண்டில் வந்து ஒரு 12 ஸ்லாஷஸ் இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுது. அண்ட் நான் வந்து இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்சியூல் வந்து மெயின் ரோல் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஹேர் ஆயிலுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சீசா ஆயுர்வேதிக் ஸ்ட்ராங் ரூட்ஸ் ஹேர் ஆயில் தான். இது வந்து 26 ஹெர்ப்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. எனக்கு சீசா ஹேர் ஆயில் வந்து ரொம்ப செட் ஆச்சு. உடனே ஹேர்ஃபால் வந்து நின்றுடுச்சு எனக்கு. நான் 10th படிக்கும்போது ஹேர்ஃபால் இருந்ததால் சீசா பிராண்டில் நான் இன்னொரு ஹேர் ஆயில் இருக்கும் அது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து எனக்கு வந்து ஹேர்ஃபால் வந்து டோட்டலாக கம்மி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இது ரீசெண்டாக இது ட்ரை பண்ணேன். இதுவுமே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கு. இது வந்து 26 ஹெர்ப்ஸ். இதை விட கொஞ்சம் ஹெர்ப்ஸ் கம்மியானது அந்த ஹேர் ஆயில். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ப்ராடக்ட். தேர்ட் ப்ராடக்ட் வந்து ஷாம்பூ. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து லாரியல் பாரிஸோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணேன். இது நல்ல எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் நான். ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஆயில் மாதிரி தான். ஆயிலில் இருக்கிற ஸ்மெல்லு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் இதுலேயும் இருக்குது. இது வந்து எனக்கு வந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஷாம்பு மாதிரி தான் இருக்குது. கண்டிஷன்லாம் பண்ணலை, சாஃப்ட்லாம் ஆகலை. ஆனால் ஹேர்ஃபாலை கம்மி பண்ணுது அண்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணுது. ஸோ அதனால நான் வந்து இதை ஷாம்புவாக யூஸ் பண்ணிப்பேன். இந்த சீசா ஆயுர்வேதிக் ஸ்ட்ராங் ரூட்ஸ் ஹேர் ஸ்ட்ரென்த்னிங் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் இதை வந்து ஷாம்புவாக யூஸ் பண்ணிட்டு லாரியல் பாரிஸ் 6 ஆயில் நரிஷ்மெண்ட் கண்டிஷனரை வந்து நான் கண்டிஷனராக யூஸ் பண்ணுவேன். இதில் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கல, ஆனால் ஹேர்ஃபால் கம்மியாச்சு. அதனால இதை யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனருக்கு வந்து லாரியல் பாரிஸோட 6 ஆயில் நரிஷ்மெண்ட் கண்டிஷனரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஷாம்பு அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஸ்கேல்ப்ல வந்து ஹேண்டை வச்சு மட்டும் மசாஜ் பண்ணாமல் இந்த ரோஸ்ன்ற இந்த ப்ரஷ் இதை வச்சு நான் வந்து நல்லா ஸ்கேல்ப்பை வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுப்பேன். இதனால என்ன ஆகும்னா ஸ்கேல்ப்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். நம்ம மசாஜ் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். பிளட் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் ஹேர் க்ரோத்தும் ஆகும், ஹேர் ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். ஸோ அதனால இந்த ப்ரஷ்ஷை நான் வந்து யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் ஷாம்பூ நான் வந்து இந்த லிவான் சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ். இது எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும், சாஃப்ட் பண்ணும்.
ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான், கோம் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லது. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிஷர்ட் கட்டியிருப்பீங்களே, அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக முடியை பிரித்து விட்டுட்டு இதை உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஹேரை ரொம்ப காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப சாஃப்ட்னஸ்லாம் கொடுக்காது. ஜென்ரலாக சாஃப்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் வந்து மோஸ்ட்லி அமேசான்ல இருந்து தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே, நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே லிஸ்ட்டாக வேணும்னா MHS ஸ்டோருன்ற என்னோட மைஹால் ஸ்டோர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே லிஸ்ட்டாக வரும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. என்னோட டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோட ப்ராடக்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்ட காட்டணும்னு நினச்சேன், இப்படிதான் இருக்கு. அண்ட் என்னோட ஹேர் லென்த் பாருங்க, தெரியுதா மிரர்ல? ஸோ என்னோட ஹேர் லென்த் இவ்வளோதான், நல்லாவே வளர்ந்துடுச்சு, தெரியுதா? நல்ல லாங் ஹேர் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி எனக்கு இவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேர்ஃபால் ரிலேட்டடாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வில் see you guys in next video. Bye bye.